ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலில் மாடியில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஓடிட வேண்டியது தான். இதில் உரம் கொடுத்து பூச்சி ஏதாவது தாக்குதல் இருக்கான்னு பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் வரணும். ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் வர முடியுது. இப்போது இதில் நான் எப்படி உரம் கொடுத்து இதை பாதுகாக்கிறேன் எங்கள் செடிகளை அப்படின்னா, அடுத்த சீசனுக்கு இதை பத்திரமா கொண்டு போகிறது தான் நம்ம வேலை. ரொம்ப வளர்ச்சி இல்லை, பயன் இல்லைன்னா கூட அடுத்த சீசனுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம் எல்லாத்தையும் அப்படிங்கிறது தான் நம்ம எய்மு. சில செடிகள்லாம் சம்மரில் தான் நல்லா வளரும். அந்த மாதிரி செடிகள் எப்போவுமே பலன் கொடுத்துட்டு தான் இருக்குது. வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், இந்த மாதிரி ஹைபிஸ்கஸ், நாட்டு ரோஜா, இந்த மாதிரி செடிகள்லாம் பலன் கொடுத்துன்னு தான் இருக்குது. மற்றபடி அடுத்த சீசனுக்கு கொண்டு போக வேண்டிய செடிகள் நிறையவே இருக்கிறதுனால அதெல்லாம் பாதுகாக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் இப்போது உரம் தயாரிக்கிறது எப்படின்னா, ரொம்ப ஈஸியான உரங்கள், டக்குன்னு பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஊற்றி விட்டுட்டு போயிடலாம். அந்த மாதிரி உரங்கள், அதுலேயும் மேக்ஸிமம் சத்து கிடைக்கிறதா பார்த்து தான் நான் தயாரிக்கிறேன். இன்றைக்கும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறது 2 உரங்கள். அது நீர் உரங்கள், ரொம்ப சத்துள்ளது, ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே தயார் பண்ணியிருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கை பின்னாடி தோட்டத்தில் இருக்குது. இந்த வாழைகள் கூடவே பக்கத்துலேயே ஒரு முருங்கையும் இருக்குது. ரொம்ப வளர்ந்துடுத்து. இது கொம்பு வெட்டவே முடியல எனக்கு. இப்போ பார்த்தா நிறைய காய்கள் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற காயெல்லாம் பறிச்சுட்டேன். அந்த சைடு நிறைய காய்கள், அதெல்லாம் பறிக்கவே முடியல. இப்போ இந்த முருங்கை இலை காய்கள் இருக்கும்போது டேஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் அதை உரம் தயாரிக்க நிறைய பறிச்சுட்டேன். அது எப்படி தயாரிக்கிறது, எப்படி கொடுக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நிறைய முருங்கை இலை பறித்து வச்சுருக்கேன். காய் கொடுத்துருக்கிறதுனால இலைகள் ரொம்ப சத்தாக இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இல்லை. அதனால் இதை உரம் தயாரிக்கிறதுக்காக பறித்து வச்சுருக்கேன். இதை ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி நம்ம உரம் தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம். இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம உடம்புக்கு இதில் எவ்வளோ சத்துக்கள் கிடைக்கிறதோ அது எல்லாம் செடிகளுக்கும் கிடைக்கும். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இலைகளை மட்டும் உருவி அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள் என்ன கலராக இருக்குது. அத்தனையும் சத்துங்க. இது எல்லா மேக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. நைட்ரஜன், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், எக்கச்சக்க விட்டமின்ஸ் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஜிங்க், கார்பன், அயர்ன், மெக்னீஷியம், மேங்கனீஸ், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய சத்துக்கள் இருக்கிற இந்த இலையை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்தே எடுத்து தயாரித்து அரைச்சோம்னா போச்சு, முடிஞ்சது. அப்படியே 10 லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விட்டுடலாம். அத்தனையும் சத்து. இந்த சம்மரில் இந்த மாதிரி ஈஸியான உரங்கள் தயாரித்து கொடுங்க. முருங்கை இலை உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்கும், இல்லை கடையில் கூட கீரையாக கிடைக்கும். நம்ம சமையலுக்கு போக மிச்சத்தை நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு, இது பாருங்கள், இது 1 லிட்டர் இருக்கும். எவ்வளோ பசுமையாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை நான் இந்த தண்ணியில் கலந்துக்கிறேன். இந்த பக்கெட்டில் 10 மடங்கு தண்ணி கலந்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்கும் ஊற்றலாம். காய்கறி செடி, பூச்செடிகள், நீங்கள் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். எல்லா சத்துக்களும் கிடைக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொடுங்க. உங்கள் செடி ரொம்ப நல்ல வளர்ச்சி கொடுக்கும். ஒரு பூஸ்டர் உரம்னே சொல்லலாம். எக்கச்சக்க சத்துக்கள் இருக்குது. இதை செடிக்கு எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். பெரிய செடியாக இருந்தால் நீங்கள் 1 மக்கு கூட ஊற்றலாம். சின்ன செடியாக இருந்தால் 1/2 மக்கு ஊற்றி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ இலை கிடைக்கிறதோ அவ்வளோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
இது ரொம்ப ஈஸி, தயாரிக்கிறதும் ஈஸி, கொடுக்கறதும் ஈஸி. மாடியில் தண்ணிக்கு பதிலாகவே இதை நீங்கள் நல்லா டைல்யூட் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு போயிடலாம். சம்மரில் கூட உங்கள் செடிகள்லாம் நல்ல பசுமையாக வளர்ந்து வரும். நிறைய இந்த சத்துக்கள் இருக்கிறது வந்து நிறைய காய்களும் கொடுக்கும், பழங்களும் கொடுக்கும். பழச்செடிகள், காய்ச்செடிகள் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த உரத்தை நீங்கள் தயாரித்து எல்லா செடிகளுக்கும் கொடுங்க. இதையே வந்து நீங்கள் வடிகட்டி ஸ்ப்ரேயர்லேயும் ஊற்றலாம். ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு ஃபோலியர் ஸ்ப்ரேயாக கொடுங்க. எல்லா இலைகள்லையும் தெளித்து விடுங்க. ரொம்ப புத்துணர்ச்சியோட இன்ஸ்டன்ட் பூஸ்ட் கிடைக்கும் செடிகளுக்கு. இதை வந்து இப்படி வடிகட்டிக்கலாம். இப்போ கலந்துருக்கேன் பாருங்கள். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 1 லிட்டர் தண்ணியில் கலக்கலாம். கொழுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். அத்தனையும் சத்துக்கள். நீங்கள் இது ஒரு 15 டேஸ்க்கு ஒருக்கா முருங்கை இலை அரைச்சி இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி கொடுங்க. உங்கள் செடிகள்லாம் அபார வளர்ச்சி கொடுக்கும். கடையில் போய் காஸ்ட்லியான உரங்கள்லாம் வாங்கவே தேவையில்லை. இந்த இதில் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து பாட்டில் ஸ்ப்ரேயர் தான். இந்த மாதிரி சின்ன ஓட்டைகள் போட்டு துளைகள் போட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்ப்ரேயர் ஆகிடும். காஸ்ட்லியாக ஸ்ப்ரேயர் வாங்கணுங்கிறது இல்லை. இந்த ஸ்ப்ரே வந்து இது வந்து பூச்சி தாக்குதலும் குறையும். நல்ல ஃபோலியர் ஸ்ப்ரேனால் உங்களுக்கு இந்த பாருங்கள், இந்த இலைகளில் எப்படி கொழுன்னு இது தங்கிக்கும். இப்போ உங்களுக்கு பூச்சிகளும் வராது. சாயங்காலத்தில் அடித்து விடுங்க. இந்த உரத்தையும் சாயங்காலம் கொடுங்க. இப்போ நல்லா உங்களுக்கு பெரிய பெரிய இலைகளாக வருது பாருங்கள். இந்த மாதிரி உரங்கள் தான் இந்த மாதிரி செடியை ஆரோக்கியமாக வளர்த்து கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய இலைகள் பாருங்கள். பெரிய இலைகள் இருந்தாலே உங்களுக்கு நல்ல குளோரோஃபில் இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல ஒளிச்சேர்க்கை நடந்து நம்ம செடிகள் வந்து ஆரோக்கியமாக வளரும். இந்த ஸ்ப்ரேயரே எவ்வளோ சூப்பராக அடிக்குது பாருங்கள். பச்சை மிளகாய் எனக்கு இன்னும் கூட காய்ச்சல் இருக்குது. ஃபோலியர் ஸ்ப்ரேக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ்னால், இந்த இலைகள் மூலமாகவே இந்த சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஸோ உங்களுக்கு இந்த சத்துக்கள் வந்து செடிகளுக்கு குவிக்காக போய் சேரும். அதுக்காக தான் இந்த இலைகள்லேயும் நம்ம உரங்களை தெளிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.